Hello aspirants, welcome to Success IAS. TNPC Annual Planner Buddy 25 April 2025 TNPC Group 4 notification release பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். எக்ஸாம் டேட் வந்து 13/7 ஜூலை 13 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நோட்டிஃபிகேஷனில் 12/7 ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. நடுவில் ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ 12/7 வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 3935, அரௌண்ட் 4000 வேகன்சிஸ் இருக்குது. இது உங்களுக்கு இன்க்ரீஸும் பண்ணுவாங்க. இப்போது நோட்டிஃபிகேஷன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி 25 ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னையிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 24/5 கரெக்டாக 1 month டைம் கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளிகேஷன் விண்டோவில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா அதுக்கான டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க 29 to 31/5. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 13th ஜூலை கிடையாது, 12th ஜூலை. ஓகேங்களா? 9:30 to 12:30 PM. இப்போது அப்ளிகேஷனில் உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் இன்க்ளூட் ஆகும் அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க. ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த போஸ்ட்டுமே வந்து இன்க்ளூட் ஆகும். இப்போ ரீசெண்டாக வந்து நடந்த குரூப் 4 ரிசல்ட்டும் வந்து இப்போ தான் வந்து முடிஞ்சு கம்ப்ளீட் ஆச்சு. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் ஆகிடுச்சு. என்னென்ன போஸ்ட் இருக்குது, என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. விஏஓக்கு பார்த்தீங்கன்னா 215 வேகன்சிஸு, ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு 1621, லெவல் 8 பே ஸ்கேல் படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, பர்சனல் கிளர்க் அசிஸ்டன்ட், ஃபீல்ட் அசிஸ்டன்ட், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சரு, ட்ரைபல் யூத்துக்கான ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 3935. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி ஆஸ் பர் ஆனுவல் பிளானர் கரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்க சொன்ன பிளானர் படி கரெக்டாக போயிட்டுருக்கு. அதனால் கரெக்டான டைம் பீரியடில் எக்ஸாம் நடக்கிறதுனால இதில் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜாப் போயிடுங்க. நோட்டிஃபிகேஷனில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய டீட்டெயில், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. SSLC 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இங்கே மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் மஸ்ட் ஹேவ் பொசஸ் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங். சில போஸ்ட்டுக்கு அதுக்கான ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக 10th முடித்தவங்க குரூப் 4 அப்ளை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான டீட்டெயில்டு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கான அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு இது கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. மேலுக்கு எஸ்டியாக இருந்தால் என்ன ஹைட்டு அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு, அண்ட் ஃபீமேலுக்கு எஸ்டி கேட்டகரி அண்ட் அதர் கேட்டகரிக்கு என்னென்ன அப்படின்னு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ 200 question for 300 marks. தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் பேப்பர் 100 questions. GS ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 question அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 questions. ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் டைப்பு. அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் பார்த்துருப்போம். ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. 1 time ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபோட்டோ வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டுக்கு அப்புறம் ஃபோட்டோ எடுத்துருக்கணும். அந்த ஃபோட்டோ தான் நம்ம அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் நடக்கும்ன்றது கொடுத்துருக்காங்க. எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் 1 time நல்லா பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் ஃபார் டிசபிலிட்டி எல்லாமே ஃபார்மேட் எப்படி இருக்கணும், அப்புறம் PSTM அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கணும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்பெண்டிக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் அத்தரைஸ்டு சர்டிஃபிகேட் யாரெல்லாம் சைன் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸு இதெல்லாமே ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. ரிசர்வேஷன் இதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது கம்யூனிட்டி வைஸு. ஓகேங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸில் ரெக்கக்னிஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபார்மேட்டு. ஸோ டோட்டல் 72 pages இருக்குது நமக்கு நோட்டிஃபிகேஷன். அண்ட் இது வந்து நமக்கு சிலபஸ். ஓகேங்களா? தமிழ் பேப்பர் 1 தமிழ் இருக்குங்களா அதுக்கான சிலபஸ்ஸு. ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஒன்லி ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 6 units புது சிலபஸ் படி இருக்குது. சிலபஸ் புதுசாக இருந்தாலும் கண்டென்ட் வந்து நமக்கு சேம் தான். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது.
நமக்கு மார்க்ஸ் ஸ்ப்ளிட் அப்காக கொஞ்சம் மர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க சிலபஸ், அவ்வளோதான். ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்கிறது. ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நமக்கு இதிலே வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து ஃபில் பண்ணி சைன் வாங்கியிருக்கணும். மெடிக்கல் ஆஃபீஸர் அபவ் த ரேங்க் ஆஃப் அசிஸ்டன்ட் சர்ஜன். ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாத்துக்குமே ஃபார்ம் வந்து இங்கே கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பேஜ் மட்டும் நீங்கள் பிரிண்ட்டு போட்டு நீங்கள் ஃபில் பண்ணி வாங்கிட்டு அப்ளை பண்ணிடலாம், ஓகேங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ரெடியாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னும் நான் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 75 டேஸ் தான் இருக்கும். கரெக்டாக படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடுங்க. அண்ட் சிலபஸ் எல்லாமே ஒரு வாட்டி நல்லா பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நல்லா படிங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.